நல்ல சிறப்பாக வாக்களிக்க வேண்டிய நமது சின்னம் பலாப்பழம். வெற்றி சின்னமா பலாபல சின்னத்திலே போட்டிவிட்டு உங்கள் முன்னே வாக்குகளை சேகரிப்பதற்காக முன்னாள் முதலமைச்சர் திருமணம் ஐயா அவர்களுக்கு நம்முடைய வெற்றி வேட்பாளர் உங்கள் வீட்டு பிள்ளை ஐயா மாண்புமிகு தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் ஐயா ஓபிஎஸ் ஐயா அவர்கள் வெற்றி மாலை சூட்டுகின்றார். நம்ம தெய்வீக திருமணத்துக்கு வெற்றி வேட்பாளர் உங்கள் வீட்டு பிள்ளை மாண்புமிகு ஐயா ஓபிஎஸ் ஐயா அவர்கள் நம்முடைய தெய்வீக திருமணத்துக்கு வெற்றி மாலை சூட்டுகின்றார். தெய்வீக திருமணருக்கு வெள்ளி கவசம் கொடுத்து பெருமைப்படுத்திய நம்முடைய வெற்றி வேட்பாளர் உங்கள் வீட்டு பிள்ளை ஐயா ஓபிஎஸ் ஐயா அவர்கள் நம்முடைய தெய்வீக திருமணருக்கு வெற்றி மாலை சூட்டுகின்றார். அன்புடைய தாய்மர்களே, பெரியவர்களை, உலகத்துக்குரிய வாக்காளர் பெருமுடி மக்களை, ஓபிஎஸ் ஐயா அவர்களுக்கு வெற்றி சின்னமாம் பலாப்பழம் சின்னத்தில் வாக்களிப்பேன். இதே புரட்சித் தலைவர் அம்மாவுடைய நல்லாசியுடனும் சத்துவ திட்டம் என்ற சரித்திர நாயகன் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நல்லாசியுடனும் உங்களுடைய நல்லாசியுடனும் போட்டியிடுகின்ற உங்கள் வீட்டு பிள்ளை ஐயா ஓபிஎஸ் ஐயா அவர்களுக்கு வெற்றி சின்னமாம் பலாப்பழம் சின்னத்திலே வாக்களிப்பேன். தெய்வீக திருமணரின் நல்லாசியுடன் வெற்றி வேட்பாளர் மாண்புமிகு ஐயா அவர்களுக்கு பலாமலை சூட்டுகின்றது. தெய்வீக திருமகனருக்கு அதிமுக குழுவில் தங்க கவசம் வழங்கிய தங்கத்தார்கள் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் வழியில் தெய்வீக திருமணருக்கு வெள்ளி கவசம் அளித்த வெள்ளந்தி வலசுக்காரர் ஐயா ஓபிஎஸ் ஐயா அவர்களுக்கு வெற்றி மாலை சூட்டப்படுகின்றது. மண்டப ஒன்றியத்தின் சார்பாக வெற்றி சின்னமாம் பலாப்பழம் தாய்மர்களை வருகின்ற 19 தேதி என்று உங்கள் கண்ணுக்கு தெரிய வேண்டிய ஒரே சின்னம் உங்கள் சின்னம் ஐயா ஓபிஎஸ் அவர்களின் சின்னம், புரட்சித் தலைவர் அம்மாவின் சின்னம், புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் சின்னம், உங்களுடைய சின்னம் பலாப்பழம் கேட்கின்றோம், பணிவோடு கேட்கின்றோம். உங்கள் பாத மேலே தொட்டு கேட்கின்றோம். உங்களுடைய சின்னம் பலாப்பழம். நம்முடைய வெற்றி நாயகனுக்கு வெற்றி மாலை சூட்டி வரவேற்கப்படுகின்றது. இதய தெய்வம் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மாவின் அரசியல் வாரிசு, அம்மாவால் அடையாளம் காட்டப்பட்டவர், அம்மாவால் 3 முறை முத்தான முதலமைச்சர், அம்மாவால் நிகழ்கால பரவல் என்று பாராட்ட பெற்றவர் உங்கள் வீட்டு பிள்ளை ஐயா ஓபிஎஸ் ஐயா அவர்களுக்கு மலர் மாலை அணிவித்து கும்ப மரியாதை செலுத்த வருகின்றது. வெற்றி நாயகன் வெற்றி பெற போகின்ற ஒரே வேட்பாளர் எங்கள் வீட்டு பிள்ளை ஐயா நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலில் ராமநாதபுரம் நம்முடைய புண்ணிய பூமியான ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சியுடைய மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடியுடைய நல்லாசியுடன் அவர்கள் என்னை இந்த தொகுதியுடைய வெற்றி வேட்பாளராக அறிவித்திருக்கிறார்கள். மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுக்கு என்னுடைய நன்றிய வணக்கத்தை இந்த கூட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இன்று இங்கே இப்பொழுது உங்களை எல்லாம் சந்திக்கின்ற ஒரு நல்ல வாய்ப்பை என் வாழ்நாளில் உருவாக்கி தந்த நம்முடைய இதய புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு என்னுடைய நன்றிய வணக்கத்தையும் இந்த நல்ல நேரத்தை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நான் இந்த தேர்தலில் சுயேட்சையாகத்தான் வேட்புமனு தரக்கூடிய சூழ்நிலை இருந்தது. ஒரு சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடுகின்றவர்கள் 3 சின்னங்களை அங்கே குறிப்பிட்டு காட்ட வேண்டும். அப்படித்தான் நானும்
3 சின்னங்களை குறிப்பிட்டு காட்டினேன். என்னென்ன நிறைய பன்னீர்செல்வங்கள் வந்துட்டாங்க வேட்புமனு தாக்கல் செய்து. அது இன்சியல் ஓவை பார்த்து ஒரு குழப்பத்தை உருவாக்க வேண்டும் என்று அவர்கள் 5 பேரும் நானும் 6 பேருமாக அங்கே போட்டியிடுற ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் யாருக்கு எந்த சின்னம் ஒதுக்கப்படும் என்ற கேள்வி எழுந்தது. ஒரு சின்னத்தை 2 வேட்பாளருக்கு அதற்கு மேலாக கேட்டால் குறுக்குச்சீட்டு போட்டு தான் தேர்ந்தெடுப்பாங்க. ஆக உங்களுடைய பெரியோர்களின் ஆசீர்வாதம், தாய்மார்களுடைய வரம், இவையெல்லாம் ஒன்று சேர்ந்துதான் குறுக்குச்சீட்டில் தான் நம்முடைய பலாப்பழ சின்னம் கிடைத்தது என்பதை நான் பணிவோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். பெரியவர்களே, தாய்மார்களே, நம்முடைய அகஸ்தியாபுரம் கிராமத்தில் பல அடிப்படை தேவைகள் நீண்ட நாட்களாக கோரிக்கைகளாக இங்கு இருந்து கொண்டு இருக்கிறது என்பதை நீங்கள் தந்தீர்கள், நானும் அறிவேன். குறிப்பாக குடிநீர் பிரச்சனை இங்கு தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது. ஆக இந்த குடிநீர் பிரச்சனை, குடிநீர் ஆதாரங்கள் எங்கெல்லாம் இருக்கிறதோ அவையெல்லாம் ஒன்று சேர்த்து இந்த பகுதி மக்களுக்கு பாதுகாப்பான குடிநீர் உறுதியாக வழங்கப்படும் என்பதை வாக்குறுதியாக இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். மக்களுடைய அடிப்படை தேவை ஒன்று பாதுகாப்பான குடிநீர், கழிவுநீர் கால்வாய்களை கலைத்து விடுதல், தெரு விளக்குகள் தேவைப்படுகிற இடத்தில் பொருத்துதல், தாய்மார்கள் மகளிருக்கான மகளிர் சுகாதார வளங்கள் தண்ணீர் வசதிகளை ஏற்படுத்தி தருதல், தேவையான இடங்களில் சமுதாய கூடங்கள் நிறுவுதல், முக்கியமான சந்திப்புகளில் ஸ்கைமாஸ் லைட் பொருத்துதல், இப்படி பல அடிப்படை பணிகளை நீங்கள் விரும்புகின்ற கோரிக்கைகளை, சொல்லுகின்ற கோரிக்கைகளை, தேவைகளை உங்களுடைய வாழ்த்துக்களோடு நான் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டவுடன் இந்த பகுதி மக்களுடைய அனைத்து கோரிக்கைகளை நிறைவேற்றி தருவேன் என்பதை இந்த நல்ல நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். தேசிய ஜனநாயக கூட்டணியில் பங்கு பெற்றிருக்கின்ற இயக்கங்களுடைய நிர்வாகிகளுக்கும் பொறுப்பாளருக்கும் என்னுடைய நன்றியை வணக்கத்தையும் இந்த நேரத்தை தெரிவித்துக் கொண்டு, பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களுக்கு நன்றி வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, பெரியவர்களே, தாய்மார்களே, உங்களுடைய பொன்னான வாக்குகளை நம்முடைய வெற்றி சின்னமா பலாப்பழ சின்னத்திலே முத்திரையிட்டு மாபெரும் வெற்றியை, மகத்தான வெற்றியை பெற்றுத்தருமாறு உங்களுடைய பாதத்தை வேண்டி வணங்கி விடுவதே. நன்றி, வணக்கம். நமது சின்னம், நமது சின்னம், நமது சின்னம் வெற்றி சின்னம், வெற்றி சின்னம் ஐயா ஓபிஎஸ் அவர்களின் சின்னம், ஐயா நரேந்திர மோடி அவர்களின் ஆதரவு பெற்ற சின்னம், அண்ணன் அண்ணாமலை அவர்களுடைய ஆதரவு பெற்ற சின்னம் நமது சின்னம், வெற்றி சின்னம், வெற்றி சின்னம்.